என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப். அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளின் முன் அறிவு என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நாளை என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருக்கு என்னென்ன எப்படியெல்லாம் நடக்கும் என்பதெல்லாம் முன்கூட்டியே தெரியும். ஆதலால் நாம் அதி ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை குறித்து தியானிப்பதற்காக இன்று வேதத்திலே எங்கெல்லாம் என்ன நடக்க இருக்கிறதோ அதை ஆண்டவர் எப்படி முன்கூட்டியே அதை அறிந்தார், சொன்னார், எழுதினார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு என்ன நடக்கும் என்று தெரியுமா என்றால் நமக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் அவர் ஏதோம் தோட்டத்திலே அந்த நன்மை தீமை அறிகிற விருட்சத்தை வைக்கும்போது அதை ஆதாம் புசிப்பானா இல்லையா என்பது தெரியுமா தெரியாதா என்றால் சிலர் தெரியும் என்பார்கள், சிலர் தெரியாது என்பார்கள். தெரியாது என்பவர்கள் அதனால்தான் வைத்தார் என்பார்கள். தெரியும் என்பவர்கள் தெரிந்து ஏன் கர்த்தர் வைத்தார் என்றால் அது தெரியாது என்பார்கள். சில ரகசியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்று நாம் அதை குறித்து தியானிக்க போவதில்லை. நாம் தியானிக்க இருப்பது கர்த்தருக்கு என்ன நடக்கும் என்பது நன்றாகவே தெரியும் என்பதை குறித்து தான் தியானிக்க இருக்கிறோம். அதை நாம் ஏசாயா புஸ்தகம் 46வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் காண்கிறோம். அந்தத்திலுள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் நடக்காததை நான் பூர்வகாலம் முதலும் அறிவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அந்தம் என்றால் முடிவு, ஆதியும் அந்தமும் இல்லாதவர் என்று பார்க்கும்போது ஆதி என்றால் தொடக்கம், அந்தம் என்றால் முடிவு. அந்தத்தில் உள்ளவைகளை, முடிவில் என்ன நடக்கும் என்பதை ஆதி முதற்கொண்டே எனக்கு முன்பாகவே தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் ஆண்டவருக்கு எல்லாமே முன்பாகவே தெரியும். இன்று நாம் தியானிக்க இருப்பதெல்லாம் கர்த்தருடைய முன்னறிவை குறித்து தியானிக்க இருக்கிறோம். வேதத்திலே இன்னொரு பகுதியிலே ஆண்டவர் எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை குறித்து முன்னதாகவே எழுதியிருக்கிறார் என்பதை 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் முதல் 1 முதல் 3 வசனங்களிலே நாம் காணலாம். தாவீது ராஜாவாக இருந்தபோது 12 கோத்திரங்களும் அவர் கீழே இருந்தது. அதை அவர் சாலமோனிடத்தில் ஒப்படைத்து சென்றார். ஆனாலும் சாலமோன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே பல ஸ்திரீகளை மணந்து கொண்டு அந்நிய ஸ்திரீகளுக்கு அவர் அந்நிய தேவர்களுக்கு கோவிலை கட்டி கொடுத்த போது ஆண்டவர் கடும் சினமடைந்தார். அதனாலே அவர் 10 கோத்திரங்களை எடுத்து ஜெரோபோமுக்கு கொடுத்து விட்டு 2 கோத்திரங்களை மாத்திரம் சாலமோனுக்கு கொடுத்தார். இந்த ஜெரோபோமும் நன்றாக இருப்பானா என்று பார்த்தால் அவரும் காளைகளுக்கு கோவிலை கட்டி காளைகளுக்கு வழிபடுமாறு செய்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் தம்முடைய ஒரு தூதனை அங்கு அனுப்புகிறார். அதைத்தான் நாம் 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே காண்கிறோம். எரேபியாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து ஆண்டவர் அவனை யூதாவிலிருந்து அனுப்புகிறார். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்திலே யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான்.
அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைக்கதற்கு இதுவே அடையாளம் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதின் வம்சத்திலே ஜொசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். இதை இவர் 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஆனால் ஜொசியா பிறப்பதோ ஏறக்குறைய 400 ஆண்டுகள் கழித்து பிறப்பான். 400 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கப் போகிறதோ அதை ஆண்டவர் முன்கூட்டியே பெயர் சொல்லுகிறார். என்ன செய்வான் என்றும் சொல்லுகிறார். சுட்டெரிப்பான், எலும்புகளை போடுவான் என்றெல்லாம் சொல்லுகிறார். இதை 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை நிர்மூலமாக்கி அவைகளின் ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நெபோத்தின் குமாரனாகிய எரோபியாவுக்கும் பெத்தேலில் உண்டாயிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய இவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரக தொப்பையும் சுட்டெரித்தான். யோசியா திரும்பி பார்க்கும்போது அங்கே மலையில் இருக்கிற ஒரு கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறையில் உள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து, இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டுப்படுத்தினான். அப்பொழுது அவன், நான் காண்கிற அந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்டதற்கு, அந்த பட்டணத்து மனுஷர் அது யூதாவிலிருந்து வந்து நீ செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபீடத்திற்கு விரோதமாய் கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷரின் கல்லறை என்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏறக்குறைய 400 வருடங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் ஜொசியா என்னையெல்லாம் செய்வார் என்பதை சொல்லியிருக்கிறார். அது ஜொசியாவுக்கே தெரியாது. அதை செய்து கொண்டிருக்கும்போது இன்னொரு எலும்பையும் எடுத்து அவன் அதை உடைக்க வேண்டும் என்று சொல்லும்போது அந்த ஊரார் அவருக்கு சொல்லுகிறார்கள், இதைத்தான் ஆண்டவர் அன்றே சொல்லிவிட்டார் என்று. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், என்ன நடக்கும் என்பது ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும். ஒரு கள்ளன் கடைசி தருணத்திலே கூட மனம் மாறி அவரிடத்தில் வேண்டுதல் செய்வான் என்பதும் அவருக்கு தெரியும். ஆனால் செய்ய வேண்டியது கள்ளனுடைய கடமை. அதுபோல மனம் திரும்புவது நம்முடைய கடமை. யார் மனம் திரும்புவார்கள், யார் மனம் திரும்ப மாட்டார்கள், அதுவும் அவருக்கு தெரியும். ஏனென்றால் எரேமியா புஸ்தகம் 13வது அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், யாரெல்லாம் மனம் மாறுவார்கள், யாரெல்லாம் மனம் மாற மாட்டார்கள் என்பதும் அவருக்கு தெரியும். வேதத்திலிருந்து இன்னொரு பகுதியை நாம் தியானிப்போம். இது 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 1 முதல் 7வது வசனம் வரை இப்படியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நெபுகத்நேசாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அங்கே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளம் கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருடம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்தது. தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லோரும் ராத்திரி காலத்திலே ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசலில் தப்பி அவர்கள் ராஜாவுக்கு சமமான பூமியை நோக்கி ஓடிப்போனார்கள். கல்தேயரின் இராணுவத்தார் ராஜாவை பிடித்து பின்தொடர்ந்து எரிகோவின்
சமமான பூமியில் அவனை பிடித்தார்கள். கல்தேயின் இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமமான பூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவம் எல்லாம் அவனை விட்டு சிதறி போயிற்று. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் பாபிலோன் ராஜாவுக்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளையும் போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இவற்றை ஆண்டவர் நமக்கு 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் வசனம் 1 முதல் 7ஆம் வசனத்திலே வெளிப்படுத்தியுள்ளார். ஆனாலும் இது நடைபெறுவதற்கு முன்பாகவே எசேக்கியேல் மூலமாக என்ன நடக்கும் என்பதை அவர் எசேக்கியேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 முடிய இப்படியாக நடக்கப் போகிறதை முன்கூட்டியே சொல்லியிருப்பார். அதை நாம் சிந்திப்போம். சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வந்து நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறை இருப்புக்கு போகிறவனைப் போல புறப்படுவாயாக. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே துவாரமிட்டு அதன் வழியாய் அவைகளை வெளியே கொண்டு போவாயாக. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேல் எடுத்து மாலை மயங்கும் வேளையிலே வெளியிலே கொண்டு போவாயாக. நீ தேசத்தை பாராதபடி உன் முகத்தை மூடிக்கொள். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக காட்டினேன் என்றார். மறுபடியுமாக அவர் 11வது வசனத்திலே நீ அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு அடையாளமாயிருக்கிறேன், நான் சொல்லுவது எப்படியோ அப்படியே அவர்களுக்கும் செய்யப்படும், சிறைப்படும் பரதேசம் போவார்கள். அவர்கள் நடுவிலே இருக்கிற அதிபதி மாலை மயங்கும்போது தோளில் சுமை தூக்கி புறப்படுவான். வெளியிலே சுமையை கொண்டு போக சுவரிலே துவாரமிடுவார்கள். கண்ணாலே அவன் தன் தேசத்தை காணாதபடிக்கு தன் முகத்தை மூடிக்கொள்வான். நான் என் வலையை அவன் மேல் வீசுவேன். அவன் என் கண்ணியிலே பிடிபடுவான். அவனை கல்தேயர் தேசமாகிய பாபிலோனுக்கு கொண்டு போவேன். அங்கே அவன் சாவான், ஆகிலும் அதை காண மாட்டான். இதிலிருந்து நமக்கு என்ன? அவன் பாபிலோனுக்கு செல்வான், ஆனால் காண மாட்டான். ஏனென்றால் அவனை குருடாக்கி விடுவார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், என்ன நடக்கப் போகிறது நடக்கும் என்பதை ஆண்டவர் நடப்பதற்கு முன்பாகவே எசேக்கியேலுக்கு அந்த ஊரில் இருப்பவர்களுக்கு தெரிய அவர் புலப்படுத்துவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆதலால் நாம் எப்படி நடந்து கொள்வோம் என்பது அவருக்கு தெரியும். நடந்து கொள்ள வேண்டியது நம் பொறுப்பு. நல்ல ஒரு கருவியாக அவர் கரத்தில் இருப்போம். எந்த நோக்கத்துக்காக நம்மை அனுப்பினாரோ அதை செய்வோம். நன்றி, வணக்கம். Children, copy this from the board. என்னடி ஆச்சு? எழுது. நான் எங்க அப்பா கிட்ட கேட்டு அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாதடி. பாப்பாக்கு செக்அப் பண்ண போலாமா? All eye care treatment under one roof. அதான் RK ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.